Vanakkam, Vandanam, Susmandanam, Assalamu alaikum to all the Tamil peoples all over India, Tamil Nadu, worldwide, exactly throughout. இப்ப சித்திக்குடன் தேநீர்ங்கிற புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மளோட ஒரு வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ பேருக்கு விருது வழங்குறாங்க. ஐயாவுக்கு விருது வழங்கணும். அந்த அளவுக்கு ஒரு வாழ்நாள்ல சாதனை படுத்திருக்கு. என்ன சாதனை படுத்திருக்காருன்னா, தன்னை ஒரு சமூகம் புறக்கணிக்கப்பட்ட நிலையில தன்னுடைய பிள்ளைகளை ஒரு மகனை இன்ஜினியர் ஆக்கி ப்ரொஃபஸர் ஆக்கியிருக்காரு. ஒரு மகனை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காரு. ஒரு மகள் அவங்கள வக்கீலுக்கு படிச்சிருக்காரு. அத்தகைய பெருமைக்குரிய ஐயா தலித் வீரனை சொல்லிக்கிறேன். ஐயா வாழ்த்துக்கள் ஐயா. இப்ப நம்ம நம்ம வந்து வளரும் சமூகத்துல பல்வேறு கட்ட பிரச்சனைய நம்ம வந்து சந்திக்க வேண்டியது இருக்கு. என்ன ஒடுக்குவாங்க. நிறைய பேர் வந்து வந்து எழுந்து பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். இந்த காலகட்டத்துல எப்படி உங்க குழந்தைகளை உங்க பசங்களை இன்னைக்கு வளர்ந்து ஆளாயிருக்காங்க, எப்படி ஒரு 3 துறையிலுமே 3மே வெவ்வேறு துறையில படிக்க வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி வந்து சிந்தனை ஆச்சு? உங்களை பத்தி அறிமுகப்படுத்திங்க. அறிமுகப்படுத்திட்டு இந்த செய்தி சொல்லுங்க. தலித் வீரையன், திருவாரூர் மாவட்டம், புலிவலம். என்னுடைய வசிக்கிற இடம் வந்து புலிவலம் தெற்கு தெரு. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சமூகத்துல வந்து சிந்தனையோ கல்வியால் மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியுங்கிற ஒரே காரணத்தை வச்சு அடிப்படையை வச்சுதான் இந்த குழந்தைங்களை கல்வி மூலமா வளர்த்து கொண்டு போனாதான் எதையுமே அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுதான் நான் விவசாய தொழிலை செஞ்சுட்டு இருந்தாலும் குழந்தைங்களை அவங்கள படிக்கக்கூடிய காலகட்டத்துல நல்ல ஒரு வளர்ப்பு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மனசுல பட்டுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி கல்வி மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து எல்லாருமே வந்து அரசு பள்ளியில தான் படித்தாங்க. அரசு பள்ளியில் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்காங்க. அவங்களுடைய படிக்கிறதுக்கான என்னென்ன தேவைகளோ அதில் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடிஞ்சுச்சு எங்களால். என்னுடைய வருமானத்தை வச்சு விவசாய வேலையில் கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் வச்சு அவங்களுக்கு தேவையான கல்விக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் செஞ்சு கொண்டு போனோம். அவங்க எங்களுடைய குடும்ப சூழ்நிலை கஷ்டங்களை ஒரு வயசுக்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கணுங்கிற ஆர்வத்தோட அவங்க படித்தாங்க. அப்படி படித்து முன்னுக்கு வந்து தான் இன்னைக்கு ஒருத்தர் வந்து பிஏ இன்ஜினியரிங் முடித்து ப்ரொஃபஸராகவும், இன்னொருத்தர் பிடிஎஸ் பல் டாக்டராகவும், இன்னொரு பொண்ணு என்னுடைய மகள் வந்து வக்கீலாகவும் இன்னைக்கு இருக்காங்க. இந்த தரமான கல்விகள் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க வந்து இந்த மேன்மை கொண்டு போகிறதுக்கான கஷ்டமான சூழ்நிலை உழைப்புடைய இதை வச்சு தான் இப்படி கொண்டு போயிருக்கிறோம், இப்படி பண்ணியிருக்கிறோம். இல்ல, நீங்க உங்களை சந்திச்ச உரையாடுறப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க குழந்தைகளை வளர்க்கிற செய்யறதுல ஊரு உங்களை புறக்கணிச்சிருக்கு. ஆமா, ஊரு உங்களை புறக்கணிச்சு அப்ப ஊரு புறக்கணிக்கிறப்ப உதாரணத்துக்கு ஒரு வெளியூர்ல இருந்து வரோம், நம்ம தெருவுக்கு நம்மளே வரோம். நம்ம தெருவுல வளர்த்த நாய் நம்மளை பார்த்து குலைக்கிறப்ப நமக்கு ஒரு கோபம் வருது. கண்டிப்பா. அப்படி இருக்கிறப்ப இந்த நம்மளே நம்ம சார்ந்த சமூகம் நம்மள புறந்தள்ளி இருக்கிறப்ப எப்படி நீங்க உங்க குழந்தைல கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க? நீங்க சந்திச்ச இன்னல்கள் என்னன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கோபப்பட்டிருந்தோம்னாக்கா வெவ்வேறு விதமான சூழ்நிலைக்கு போயிருப்போம். நம்ம எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்து எவ்வளவு இன்னல்களை கொடுத்தாலும் நம்ம சமூகத்துல இருந்து வாழ்ந்து வர்றவங்கள அவங்களுக்கு பிடிக்காத நமக்கு இன்னல்கள் நிறைய கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க மேல நம்ம கோவப்படாம அவங்க எதை வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்முடைய செயல் என்னவோ அதுல சரியா போகணும். நம்ம அப்படி போனாதான் நம்ம குழந்தைங்களுடைய வழி நல்ல வழியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரே காரணத்தை வேண்டி எந்த விதமான கோபமும் அச்சமும் இல்லாம குழந்தைகளுடைய வளர்ப்பு எதிர்காலம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, இதை வச்சு நம்ம குழந்தைகளை நல்ல விதமா கொண்டு போகணுங்கிற ஒரே காரணத்துக்கு வேண்டி எந்த விதமான கோபங்களோ அவங்களுடைய எந்த விதமான ஒரு நம்மளை வந்து பல வழியில திருப்பு முனையா கொண்டு போறாங்க. எப்படியாவது இவன்கிட்ட ஒம்போலக்கணும், ஏதாவது பிரச்சனை பண்ணணும், இவனை வந்து இந்த ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுறணும், இவனை வளர விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கங்கள்லாம் இருந்து அவங்க பல ஒரு அனுபவத்தை ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. அப்படி பல முறை தள்ளி விட்டுற சம்பவம் ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. நாங்க விவசாய வேலைக்கு போகும்போது அவங்க அந்த ஒரு ஒருங்கிணைந்த அவங்க ஒரு அமைப்பு இருக்காங்க.
எல்லாருமே அங்க இருக்கிற ஒரு 50 குடும்பம் இருக்குன்னா, 50 குடும்பம் ஒரு பக்கமாவும், நான் மட்டும் தனி மனிதனாவும் இருக்கிற ஒரு காலகட்டத்தில, என்னைய வேலைக்கு எந்த விதமான ஒரு விவசாய வேலைக்கோ, மத்த எந்த வேலைக்கு போனாலும், அவங்க எங்களோட சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. நாங்க போய் செய்ற வேலைகள்ல அவங்க இறங்கி செய்ய மாட்டாங்க. அப்படியே நாங்க அவங்க நான் ஒரு ஆளு போய் ஒரு 1 ஏக்கர் நடுறதோ, பண்றதோ செய்ய முடியாது. 10 பேர் இருந்தா தான் அத செய்ய முடியும். சரிங்க. அப்ப என்னைய நம்ம முதலாளி என்ன பண்ணுவாரு, "நீங்க அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, மத்தவங்கள வேலை செய்ய மாட்றாங்க. அதனால நீங்க கரையேறிடுங்க." அப்படின்னா எங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய விவசாய தொழில கூட செய்ய முடியாத அளவுக்கு நசுக்குது. அந்த அளவுக்கு ஒரு புறந்தள்ளி இது பண்ணி அந்த மக்கள் பூரா செஞ்சுச்சே தவிர, அவ்வளோ இன்னல்களும் நமக்கு கஷ்டத்த குடுத்துது. நீங்க நான் இப்ப பார்க்கிறப்ப, ம். வள்ளுவர் சொல்றாரு, "இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்" மாரி, ம். அந்த வளரும் சமுதாயத்துக்கு நீங்க நல்லது தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப ஆமா. நான் பார்க்க பொறுத்த வரைக்கும் ம். அரசியல் நோக்கா இருந்தாலும் சரி, ஒரு சமூக நல்லிணக்கம், ம். ஒரு சமுதாயத்துல மேம்பட்ட நிலைமைக்கு போறதுக்கு நல்லிணக்கம் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ம். இதே மாரி ஒரு உயரிய சிந்தனைய எதிலிருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க? நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். உங்களுடைய படிப்பு என்ன? நான் படிப்பு 10ஆம் வகுப்பு பின்புலம் வரைக்கும் படிச்சிருக்கேன். 10ஆம் வகுப்பு. ம். 10ஆம் வகுப்பு. ஆமா. எங்க மனைவியும் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கல்வி அறிவுல வச்சு, நம்ம இப்போ பெரியார் சிந்தனையிலயும், அம்பேத்கருடைய சிந்தனையிலயும், இந்த மாரி உள்ள அவங்களுடைய கருத்துக்கள ஒவ்வொரு தலைவர்கள் பேசுறதுலயும், மத்த கருத்துக்கள எடுத்துக்கிட்டு, அவங்களுடைய சிந்தனைகள்லயே பயன்படுத்தி, நம்ம அப்படிதான் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைய நம்ம புரிஞ்சுகிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோவப்படாம அவங்கள அரசியல்ல கொண்டு போறதுக்கும், கல்வியில கொண்டு போறதுக்கும் எப்படி பயன்படுத்தணும், எப்படி கொண்டு போணும், பிள்ளைங்கள்ட்ட இந்த அறிவுரைகள சொல்லணும் நம்ம. ஒரு கதையா சொல்லி புரிய வைக்கணும் அவங்கள்ட்ட. அப்படியெல்லாம் சொல்லி, அப்படிதான் கொண்டு போய் இந்த அளவுக்கு வளர்த்து நல்ல முறையா கொண்டு வந்திருக்கோம். ஏன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? அது சின்ன வயசுல எங்க அம்மா, அப்பா இருக்கிற காலகட்டத்தில இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு, படிச்சு நான் வளர்ந்து வந்துட்ட பிறகு கடவுள் நம்பிக்கைங்கிறது எனக்கு சுத்தமா இல்ல. சரி. சில பேருடைய இதுல மனசுல கடவுள் நம்பிக்கை இருக்கு, ம். கடவுள் நம்பிக்கை இல்ல. நான் ஆமா. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்ட்ட வைக்கிறேன். ம். அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கிட்டா, ம். அவராலேயே தன்னுடைய அந்த வளரும் சமுதாயத்துல இருக்க முடியாம, ம். அவரு புத்த மதத்த தழுவுறாங்க. ஆமா. நீங்க அடுத்த நகர்வு, அடுத்த மதத்த நோக்கி இருக்கீங்களா? இதுக்கு ஒரு முக்கியமான விடைய நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ம். அம்பேத்கரிசம் பேசுறவங்க, இத அடுத்த அவருடைய புத்திசாலித்தனத்த வச்சுட்டு, சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம் அளிக்கிற ஒரு நல்ல மதத்தையோ, மார்க்கத்தையோ நோக்கி பயணிக்கிறத கண்டிப்பா, விருப்பம். நீங்க கண்டிப்பா. அது நீங்க அப்படிதான் இத பத்தி போகணும். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பா அப்படிதான் போகணும். இதுல வயசு கடந்து போய் நான் இப்ப அம்பேத்கர் எப்படி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு லட்சக்கணக்கான பேர வேற ஒரு மதத்துக்கு எடுத்துட்டு போய் சேர்ப்பானா, அதுதான் சரியான வழியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு செஞ்சாரோ, அதே மாரி நான் என்னுடைய நல்வழிப்படுத்தக்கூடிய லெவல்ல இருக்கிற குழந்தைகளையும், என்னுடைய சமூகத்தை சார்ந்த மத்த என்னுடைய அறிவுரைகள் தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு, இது சரியான வழிதான் அப்படின்னு போறவங்களையும், வேற நல்லிணக்கத்துக்கு கொண்டு போறது வாய்ப்பு இருக்கு. செய்வோம் அத. சரி. இப்ப அம்பேத்கர அவரு மதம் மாற்றம்ங்கிறப்ப, ஆ கிறிஸ்தவர்கள் சந்திச்சு பேசுனாங்க. ம். இஸ்லாமியர்கள் சந்திச்சு பேசுனாங்க. நெறைய பேர் எங்க மதத்துக்கு சீக்கியர்கள்லாம் பேசுறாங்க. ஆமா. இதே மாரி உங்கள மத மாற்றத்துக்காக ம். அதாவது எங்க மதத்துக்கு வாங்க, உங்கள வாழ்வியல் மேம்பாடுன்னு யாராவது சகோதரர்கள் பேசியிருக்காங்களா? பேசியிருக்காங்க. அது அந்த அனுபவம் ஏதாவது அதுல அது உங்களுக்கு அதுல அதுல அந்த அனுபவத்த கொஞ்சம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு நம் சில வார்த்தை. நமக்கு அந்த மாரி பேசியிருக்காங்க. கிறிஸ்டின் மதத்திலயும் பேசியிருக்காங்க. முஸ்லீம் மதத்திலயும் பேசினாங்க. நான் மட்டும் போறதுல அதுல பிரயோஜனம் இல்ல. ம். என்னை சார்ந்து இருக்கவங்களும், என்னுடைய குழந்தைகளும், எங்களுடைய அறிவார்ந்த சிந்தனைகள் இந்த குழந்தைகள் இந்த அளவுக்கு வளர்ந்து போறதுக்கு அவங்க தானே காரணமா இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் இருக்கிறாங்கல்ல. ம். நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்கல்ல. அவங்களையும் சேர்த்து அப்படி போனா தான் அது ஒரு இதா இருக்கும். நம்ம மட்டும் போயிட்டு அதுல பயனடைஞ்சுக்கிட்டோம் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு அது சாத்தியம் இல்ல. அத பயன்படுத்தி நம்ம ஒரு சமீபத்தில குழந்தைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அம்பேத்கர் நலச்சங்கம்ன்னு வச்சு வச்சு கொண்டு சரி. போனாங்க. அதுலேருந்து பசங்கள நல்வழிப்படுத்தி கொண்டு வரணும். ஏன்னா போதைக்கு அடிமையாகி ரொம்ப இருக்காங்க. என்னோட குழந்தைங்கள்லாம் சரியான வழியில கொண்டு போய் நான் வளர்த்து வச்சிருக்கிறேன். அந்த மாரி நல்ல புள்ளைங்கள அவங்களெல்லாம் அந்த வழிக்கு கொண்டு போகணுங்கிறது மாரி ஒரு நல்ல சங்கத்த ஏற்படுத்தி, அது மூலியமா கொண்டு போய் அவங்களுக்கு புரிய வச்சு, அவங்க பெற்றோர்களுக்கு புரிய வச்சு,
இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்படி ஒரு இதுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. எதிர்காலத்த நோக்கி அத போய் தான் ஆகணும். இந்த வந்து இந்து மதத்த பொறுத்தவரைக்கும் சரியான ஒரு இது இல்லாம தான் இருக்கு. அதனால ம ம இந்த மதமாற்றம் வந்து அவசியம் தான். அது நல்லிணக்கங்கள மதத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எனக்கு உண்மையான ஒரு இதுதான். இப்ப நான் என்ன சொல்றேன், ம். இப்போ வந்து ஒரு போதைக்கு அடிமையாகக்கூடிய காலகட்டத்துல இருக்கோம். ம். போதைய திணிக்கிற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆமா. இந்த நேரத்துல ஒழுக்கவியல்ல, ம். அரசியல், ம். சமூக சார்ந்த கொள்கையில நல்ல ஒழுக்கமா உங்க குழந்தைகள வளர்த்துருக்கீங்க. ம். இப்போ வளரும் சமுதாயம், ம். என்ன மாரி உள்ள சிறுபான்மை சமுதாயம், ம். மத்த சமுதாயத்துல உள்ள பெற்றோர்களுக்கு நீங்க என்ன கூறுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ம். உரைய முடிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ என்னைய பொறுத்தவரைக்கும் வளரும் சமூகத்துல இருக்கிற நான் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறோம். இந்த அளவுக்கு குழந்தைங்கள படிக்க வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு, என்னை சார்ந்த வளரும் சமூகத்துல உள்ளவங்களே இத புரிஞ்சுக்கணும். அவங்க எடுத்துக்கணும் இத. இத ஒரு உதாரணமா எடுத்துக்கணும். அப்படி இருக்கிற காலகட்டத்துல மற்றபடி இப்ப வந்து நீங்க சொல்ற மாரி அ சிறுபான்மையினத்திலயும் சரி, கிறிஸ்டின் இதுலயும் சரி, அதிகமான வளர்ச்சியில தான் இருக்காங்க அவங்க. வளரும் இத விட அவங்க வந்து இந்த கல்வியில மேன்மைப்படுறாங்க. பின்தங்கி இருக்காங்களே. கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்கன்னாக்கா, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள்ல ஒரு சில காலகட்டத்தில வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஓரளவு படிச்சதுக்கு பிறகு. அந்த மாரி இருக்காங்க. இதுல வந்து கல்வியில வந்து பின்தங்கி இருக்கிறாங்கன்னாக்கா, 50%க்கு மேல மேன்மை தான் இருக்கு கல்விய பொறுத்தவரைக்கும். சிறுபான்மை மக்களும் சரி, கிறிஸ்டின்லயும் சரி, இவங்க வளரும் இதுல தான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அதனால இவங்க இன்னும் கொஞ்சம் வளர்ச்சிக்கு போகணும். அவங்களும் மேன்மைப்பட வேண்டியது தான். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அதனால அவங்களும் மேன்மைப்படுறதுக்கான வழிகள் நெறைய இருக்கு. அரசு நல்ல இத கொண்டு வந்து திட்டங்கள கொண்டு வந்திருக்கு. அவங்களுக்கும் அந்த வழிய நடத்தி கொண்டு போணும். இந்த வளரும் சமூகத்த சேர்ந்தவங்களும் இன்னும் மேன்மைப்படணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 35% தான் வந்திருக்கிறாங்க. இன்னும் இவங்களுக்கு 65% வர வேண்டியது இருக்கு. இப்ப அவங்க சிறுபான்மை பார்த்தீங்கன்னா 50% இருக்கிறாங்க. இவங்க 30 தானே இருக்கிறாங்க. அப்ப 20 மேன்மை தானே இருக்காங்க. அதே மாரி கிறிஸ்டியன்ல பார்த்தீங்கன்னா, அவங்களும் 50% இருக்கிறாங்க. வளரும் சமூகத்த சார்ந்தவங்க தான் 30%க்குள்ளயே இருக்கிறாங்க. இவங்களும் அவங்கள நோக்கி போகணும். அவங்களும் மேன்மைப்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது எங்களோட வந்து ரொம்ப அருமையான உங்கள தான் உங்கள போல ஒரு சிறந்த பண்பாளர தான் உங்கள வந்து விருந்தினரா அழைச்சு தேநீர் வித்து தேநீர் சித்திக்குடன் தேநீர் நிகழ்ச்சி துவக்கலாம்னு இருந்தேன். ம். உங்கள சந்திச்சதுல மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ம். இது